மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் பட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் நாங்கள் உங்களோடு பேச இருக்கின்ற விடயம் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாகவே பேச விளைகின்றோம். கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் ஏக்கம், எதிரிகளுக்கு ஏனோ இந்த பதட்டம், களம் திசை மாறி இருக்கிறது. வாவா பகையே வாவா, வாசல் வந்தாயா வாவா, எங்கள் வீரம் கண்டாயா எழுந்து வா, அச்சமில்லை எங்களுக்கு ஆனாலும் விட மாட்டோம், ஓயாது உங்களை அடிப்போம், நீங்கள் ஓய மறக்கும் வரை நாங்கள் ஓயாத அலைகளாக பொங்கி வடிப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அச்சப்படுபவர்களாக இருந்தால் இந்த விடயத்துக்கே வந்திருக்க மாட்டோம். நாங்கள் இங்கே பயங்கரவாதத்தை தூண்டவில்லை, வன்முறையை தூண்டவில்லை. நாங்கள் மக்களுடைய விடுதலைக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் வண்டிமேந்தன் ஆகிய இந்த டிக்டாக் தளத்தில் பயங்கரவாத செயற்பாடுகள் எதற்கும் நாங்கள் ஒருபோதும் அனுமதி அளித்தது கிடையாது. அதனை ஆதரிப்பவர்களும் நாங்கள் அல்லர் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்களாக எமது காதோரம் வந்த பல விடயங்கள், அந்த விடயங்கள் ஊடாக சொல்லப்படுகின்ற தகவல்கள் என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் இங்கே பயங்கரவாதத்தை பரப்புவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு ஒருபோதும் இந்த இடத்தில் நாங்கள் அனுமதி அளிக்கவில்லை. இங்கு வருகின்ற உறவுகளுக்கும் வன்முறை தாய்ந்தோ அல்லது ஆயுத போராட்டங்கள் சார்ந்தோ அல்லது இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிராகவோ நாங்கள் இங்கு எதுவும் செய்யவில்லை. குறிப்பாக இலங்கைக்குள்ளே ஆயுத போராட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்குடன் அல்லது அது சார்ந்த நிலைகளுடன் பயணிக்கின்ற எந்த விவாதமும் இந்த இடத்தில் வைக்கப்படவில்லை. அது தவறான கருத்து. ஒருபோதும் அதற்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம். நாங்கள் ஒருபோதும் வன்முறையாளர்களும் அல்ல. வன்முறைக்கு ஆதரவாக இந்த களம் ஒருபோதும் செயல்படவில்லை என்பதை மீளவும் தெளிவாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு உரத்து உங்கள் காதுகளில் நாங்கள் ஓங்கி ஒலிக்கின்றோம். நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் எங்களுக்கான சம உரிமையை பெற்று வாழ விரும்புகிறோம். அதைத்தான் இலங்கையினுடைய மத்திய அரசிடம் நாங்கள் கேட்கிறோம். ஆதலால் நாங்கள் ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை. நாங்கள் ஒருபோதும் ஆயுத கலாச்சாரத்தை ஏற்கவில்லை. நாங்கள் ஒருபோதும் இலங்கையை துண்டாக்க முனையவில்லை. இது தவறான கருத்துக்கள், தவறான பரப்புரைகள், எங்களுக்கு எதிராக எதிரிகளால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற விடயம் என்பதை தயவு செய்து மீளவும் ஒருமுறை உங்களுக்கு நாங்கள் உரத்து கூறுகிறோம். நாங்கள் எங்களுடைய மக்கள் இலங்கை ஒருங்கிணைந்த இலங்கை நாட்டுக்குள், மீளவும் சொல்கிறோம், ஒருங்கிணைந்த இலங்கை நாட்டுக்குள் வடகிழக்கு எங்களுடைய பகுதியாக காணப்படுவதால் நாங்கள் ஏனைய பெரும்பான்மை இனத்தினர் பெற்று வாழ்கின்ற அதே சமரச சம உரிமையை வேண்டும் என கேட்கின்றோம். அதை தந்து விடுங்கள். நாங்கள் இலங்கை குடிமக்களாக இணைந்து வாழவே ஆசைப்படுகிறோம். நாங்கள் ஒருபோதும் இந்த நேரலையில் ஆயுத போராட்டத்துக்கு தொடர்பாகவோ அல்லது ஆயுத போராட்டம் சார்ந்தோ அல்லது ஆயுத போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்றோ ஒருபோதும் நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் யாருக்கு எதிராக இந்த இடத்திலே பணம் சேகரிக்கிறார்கள் என்று சொன்னோமோ அவர்கள் இப்பொழுது புதிய ஒரு முறைப்பாட்டை ஒன்றை வைத்திருக்கிறதாக தகவல்கள் வருகிறது. திருப்பம் சொல்கிறோம், தகவல்கள் வருகிறது. அந்த தகவல்கள் நாங்கள் பயங்கரவாதத்துக்கு ஆதரவானவர்களுடன் சேர்ந்திருந்து ஒரு ஆயுத கலாச்சாரத்தை ஆரம்பிக்க போவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. வாசலுக்கு வந்தீர்கள், நீங்களாக வந்து சிக்கிறீர்கள். உங்களை அழைத்த பொழுது இப்பொழுது அந்தர்பெல்டி அடித்து என்ன சொல்கின்றீர்கள்? நாங்கள் ஒருவரையும் பின்தொடரவும் இல்லை. நாங்கள் ஒருவருக்கும் ஒருபோதும் அச்சுறுத்தல் விடுக்கவும் இல்லை. நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களை, ஆதங்கங்களை மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்கவில்லை. இந்த எங்களுடைய விடுதலை என்று பேசுகின்றவர்கள், நாங்கள் தான் புலிகள் என்று சொல்கின்றவர்கள் இப்பொழுது மாற்றி அதை பெல்டி அடித்து இப்படி பேசி இருக்கிறார்கள். மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விரைவில் முகமூடிகள் கிளியும். துரத்தி வந்தவர்கள் இப்பொழுது துரத்தப்படுகின்றார்கள். துரத்தப்படக்கூடியவர்களால் அவர்கள் இப்பொழுது துரத்தி விட போகிறார்கள். ஆதலால்
இப்பொழுது களத்துக்குள் 2வது அணியில் நுழைந்து விட்டது. இது முக்கியமான அணி. திரும்பவும் சொல்கிறோம், இந்த களத்துக்குள் 2வது அணி இறங்கி இருக்கிறது. இது மிகவும் பயங்கரமான அணி. ஆதலால் தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய மக்களுடைய பணத்தை பெற்று அதில் சுகபோகமாக வாழ்ந்து வருகின்ற இந்த ஏவல் கூட்டங்கள் எவரையும் உண்பதற்கு தயாராகவே இருக்கின்றன. மிரட்டுவதற்கும் அடக்குமுறை ஊடாக அடிபணிய வைப்பதற்குமான அனைத்து நடவடிக்கையிலும் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். நாங்கள் ஒருபோதும் வன்முறையை விரும்பியவர்கள் அல்லர், வன்முறையை தூண்டியவர்களும் அல்லர். நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் என்பவருக்கு ஆதரவாக இந்த பரப்புரையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்காக நிற்கிறார். இணைந்த ஒரு இலங்கையினுடைய ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் எங்களுடைய மக்களுக்கான தீர்வு வேண்டி போராடுகிறார். அதனால் தான் அவருக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். பிரித்தானியாவிலே தலைமைச் செயலகம் என்கின்ற விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பு எனப்படுகின்ற அந்த அமைப்பினர் மக்களிடத்திலே தாங்கள் விடுதலை புலிகள் எனவும் அதனால் அந்த மாவீரர்கள் நினைவு தூவி ஒன்றை அமைப்பதற்காகவும் ஏனைய விளையாட்டுகளை செய்வதாகவும் விடுதலை புலிகள் என்கின்ற பெயரில் பணம் திரட்டலில் ஈடுபட்டு வருகிறார்கள் வெளிப்படையாக. இதை பிரித்தானியாவில் உள்ள அனைத்து மக்களிடத்திலும் நீங்கள் சென்று கேட்கலாம். அவர்கள் இப்படி கேட்டார்களா அல்லது எப்படி கேட்கிறார்கள் என்பதை உரியவர்களுடன் நீங்கள் சென்று விசாரிங்கள். நாங்கள் ஒருபோதும் எந்த வேளையிலும் நாங்கள் வன்முறையை தோற்றுவிப்பதற்கோ நாங்கள் ஒருபோதும் முயலவில்லை. இன்னொரு விடயம், அர்ச்சுனா ராமநாதன் வருவதாக சொல்லி இருக்கின்றார். வந்தால் மகிழ்ச்சி, வருவதாக சொல்லி இருக்கிறார். அப்படி வந்தால் மக்களாகிய நீங்கள் இதுவரை பேசாதவர்கள் மேலிருந்து பேசுங்கள். உங்களுக்கு 2 நிமிடங்கள் தரப்படுகின்றன. அது தவிர வன்னிமேந்தனாகிய நான் மரணமடைந்து விட்டதாக கண்ணீர் அஞ்சலி அடித்து ஒட்டிய அந்த உறவுகளுக்கு நன்றி. காரணம், இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. அர்ச்சுனாவுக்கு ஆதரவு அர்ச்சுனா ராமநாதனிடம் ஒரு மனிதனுக்கு இந்த வன்னிமேந்தனாகிய நானும் இந்த ஐயா கணேஷ் ஐயாவும், அதுல கணேஷ் ஐயா வந்து அவரை போய் எங்க சாவச்சில்ல அவர் அந்த மீட்பு நடவடிக்கையில அந்த நேரடியா இங்கிருந்து தொலைபேசி மேற்கொண்டு கதைச்சியில மிக முக்கியமாக ஈடுபட்டவர்ல அர்ச்சுனா கணேஷ் ஐயா முக்கியம். தம்பி பயப்படாதீங்கன்னு அப்பதான் எனக்கு ஐயாவை தெரியும். உடனடியாக மெசேஜ் அனுப்பி உடனே நான் வந்து எல்லாம் கதைச்சு எல்லா விஷயத்தையும் செய்திருக்கிற ஐயா. அதுக்கு முதல்ல கதைச்சிருந்த கூட வந்து அது உடனே செய்து எல்லாம் மீட்டவர். அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து முழுமையாக ஈடுபட்டவர். அப்ப அவர் வன்னிமேந்திரா நம்புறார். இந்த பொடியின் ஏதோ வந்து எங்களோட வந்து நின்று டீம் எல்லாம் வேலை செய்து வந்து நின்றவர். ஆனா கடைசி வந்து அர்ஜுனா ஐயாவுக்கு ஆதரவு தான் நீங்க சில விஷயங்களை தம்பி திருத்தப்பா என்று சொல்ற ஒரு அண்ணனா இருந்து சொல்றேன்னு தவிர மற்றபடி அர்ஜுனா ஐயாவுக்கு எதிராக அவர் வரையில. இந்த வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ போட்டிருக்கேன். அதை உங்களோட அந்த ஏதாவது விதத்துல ப்ரொஃபைல் பிக்சரா ஏதாவது போடுங்க. போட்டு மக்கள் வந்து இந்த படத்தை எல்லாரும் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரா போடுங்க. சரிதா? தெரியுது, கொஞ்சம் கிளியர் இல்லையா? முகங்கள் மறைச்சு கிடக்கு. மக்களும் இவ கிட்ட காட்டுறவங்க யாரோட நிக்கணும் பாருங்க. இந்தா பின்னால யார் நிக்கிறோட ஆமிக்காரருண்டா பாக்குறேன். எங்க வட்டு மாத்திரிக்கிறாங்க. கருத்து சுதந்திரம் இருக்கிற இவ்வளவு சுதந்திரமான நாட்டிலேயே இப்படி வந்து விளையாட்டு காட்டுற நீங்கள் ஸ்ரீலங்கால ஒருத்தன் மாயத்திருந்த நீங்க என்ன செய்வீங்களப்பா? அந்த மக்கள் இவ்வளவு பாவம் ஒரு சிறையில தான் பிடிபட்டு கிடக்கிறார்கள். இவ்வளவு வன்மத்தோட நீங்கள் வந்து வேறு ஒரு தேசத்துல வேறு ஒரு நாட்டின் குடிமகனுக்கு எதிராக நீங்கள் வேலை செய்ய தொடங்குறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கண்டால் உங்களை எல்லாரோட விசாவும் பாஸ்போர்ட்டையும் முடிச்சு உங்களை வீட்டு அனுப்ப நினைக்க நான் நிறுத்த விட மாட்டேன்.